டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நான் இண்டிகேட் பண்ற டெக்னிக்கல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கு 4 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. அதை பத்தி பேசிக் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா மெம்பர்ஷிப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி 8th எபிசோட் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு 7 எபிசோட் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து 8th எபிசோட். ஸோ இதை ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்லேருந்து அந்த எபிசோட்ஸை பார்த்துட்டு வாங்க. என்னுடைய சேனல் ஹோம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் எபிசோட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம புல்லிஷ் ரிவர்சல் அண்ட் ஆல்சோ பியரிஷ் ரிவர்சல் கேண்டில்ஸை பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்வான்ஸ் பிளாக், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ஸ் இன் தி சவுத். இது நார்மலாக நம்மளுக்கு பார்க்கும்போது ஜென்ரலாகவே ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் பிளாக் இந்த கேண்டில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா எல்லாமே கிரீன் கலர் இருக்கக்கூடிய ஒரு 3 கேண்டில் ஃபார்ம் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் ஷைன். இந்த பேரிஷ் ஷைனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே ஃபார்ம் ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ஸ் இன் தி சவுத் உங்களுக்கு பார்க்கறதுக்கு 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்கும். பட் இந்த 3 ரெட் கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஷைனை கிரியேட் பண்ணக்கூடிய ரெட் கேண்டில்ஸ். அதாவது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான இண்டிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் தான் இது எல்லாமே. பட் நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது இதனுடைய கலர் வந்து ரெட் கலரில் இருக்கிற மாதிரி தோணும். பட் இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்டடீஸ் நம்ம பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். அடுத்த வாரத்துலேருந்து என்னுடைய அடுத்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி magesh mahesh25391@gmail.com மெயில் பண்ணுங்க. இல்லை இந்த வீடியோ கமெண்ட்ல நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கனாலும் சரி உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை அப்படிங்கிறது வரும். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அட்வான்ஸ் பிளாக். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு பேரிஷ் ரிவர்சல் கேண்டில். பேரிஷ் ரிவர்சல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டினுடைய ஒரு ஏற்றத்தினுடைய எண்டில் ஒரு மார்க்கெட் ஏறிட்டு போயிருக்கும். அந்த ஏற்றத்தினுடைய எண்டில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நார்மலாக மார்க்கெட் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு புல்லிஷ் ஷைனாக தான் உங்களுக்கு ஃபீல் வரும். அப்போ இந்த புல்லிஷ் ஷைனில் நம்மளுக்கு வந்து 3 கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். பட் இந்த 3 கிரீன் கேண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க. இதுக்கு கீழே சின்ன விக் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே விக் இல்லாத மாதிரி காமிச்சிருக்கு, சின்ன விக் இருந்தாலும் தப்பு கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகுதாங்க அப்படின்னா இந்த பீக் வரைக்கும் போகிறாங்க. அந்த பீக் போகும்போது அந்த ஹை ப்ரைஸில் உங்களுக்கு செல்லர்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. எக்ஸாக்டாக இந்த ஹை பிளேஸில் உங்களுக்கு செல்லர்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. கொஞ்சம் செல்லர்ஸ் அதிகமாக இருந்ததுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டாப்ல ஒரு பெரிய விக் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோசிங் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் இன்சைட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகணும். இன்சைட் கேண்டில் அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய லோ, ப்ரீவியஸ் டேனுடைய லோ இது லோன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஹைன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அந்த கிரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு அகைன் இந்த ஹை கிட்ட போகிறாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு அந்த ஹை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே செல்லர்ஸ் என்டர் ஆகுறாங்க. தென் ஃபைனலாக இங்கே வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க. அடுத்த கேண்டிலும் ஒரு இன்சைட் கேண்டில் தான். அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ஹை அண்ட் லோக்குள்ள தான் இதனுடைய ஹை அண்ட் லோ இருக்கு. இது இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே சின்ன சின்ன விக் இருக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த 3 கேண்டில்ஸில் கீழே இருக்கக்கூடிய விக்கை விட மேலே இருக்கக்கூடிய விக் பெருசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செல்லர்ஸ் என்ட்ராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு மீனிங். அப்போ மார்க்கெட்டினுடைய ஒரு பீக்கினுடைய எண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே செல்லர்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க, செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்லர்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க, தேர்ட் கேண்டிலையும் ஒரு விக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு செல்லர்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பையர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரது தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரீன் கேண்டில் இங்கிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்காங்க. அடுத்த கேண்டிலுடைய கிரீன் கேண்டில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து இது வரைக்கும் தான் போயிருக்காங்க. அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ், அதாவது கிரீன் கேண்டிலுடைய சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறது நமக்கு கண் கூட தெளிவாக தெரியும். அட் த சேம் டைம் டாப்ல இருக்கக்கூடிய இந்த செல்லிங் ப்ரெஷர், அதாவது ஹை ரீச் ஆகும்போது இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரெஷர் இந்த டாப்ல இருக்கக்கூடிய விக்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அதாவது பாட்டம்ல விக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டம் விக் கம்பேர் பண்ணும்போது டாப் விக் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு செல்லர்ஸ்க்கான ஒரு இண்டிகேஷன். அந்த இண்டிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் கிரீன் கேண்டிலுடைய லோயஸ்ட் பிளேஸ் தான் நம்மளுடைய செல்லர்ஸுக்கான என்ட்ரி பாயிண்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்ல மார்க்கெட் இறக்கத்தை கேட்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண போகிறோம். அப்போ இந்த தேர்ட் கேண்டிலுடைய இந்த லோயஸ்ட் பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு ரெட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு பிரேக் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னா இந்த 3 கிரீன் கேண்டிலையும் ஒரு ஹையஸ்ட் பிளேஸ் இருக்கும். அந்த ஹையஸ்ட் பிளேஸ் தான் நம்மளுக்கு செல்லர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டை இறக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸ் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த என்ட்ரி பாயிண்ட் இது வந்து டெக்னிக்கலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா, இந்த லெவல் தான் உங்களுக்கு டெக்னிக்கலான என்ட்ரி பாயிண்ட்.
அப்போ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம் ஒன்லி ஃபார் ரிஸ்கி ட்ரேடர்ஸ். பட் நீங்க சேஃபஸ்ட் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அதனுடைய ப்ரீவியஸ் கிரீன் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் நீங்க ஒரு என்ட்ரி பாயிண்டா வைக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது டே க்ளோசிங் பேசிஸ், அதாவது இங்க இருந்து இன்னொரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கு மேல போய் க்ளோசிங் வச்சா மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன மாதிரி மீனிங். அப்ப நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எக்ஸாக்டா இந்த பீக்ல வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் மேல தள்ளி வைக்கலாம். அப்ப நம்மளுக்கு இங்க இருந்து என்ன ஆகும்னா மார்க்கெட்னுடைய ஒரு ஏற்றத்தினுடைய எண்ட்ல இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த 3வது கேண்டில் வந்து நம்ம எக்ஸாக்டா சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து அட்வான்ஸ் பிளாக்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா 3 ஸ்டார்ஸ் இன் தி நார்த் அப்படிங்கிற இன்னொரு நேம்லயும் இதை இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதனுடைய ஆக்சுவல் நேம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பிளாக் அப்படிங்கிற ஒரு நேம். அடுத்தது 3 ஸ்டார்ஸ் இன் தி சவுத். இது ஏன் இதுக்கு 3 ஸ்டார்ஸ், இது ஆக்சுவல் நேமே 3 ஸ்டார்ஸ் இன் தி சவுத் தான். இதுக்கு ஏன் அந்த மாதிரி நேம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டார்ஸ் இருக்கும். அதாவது போக 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 ஃபர்ஸ்ட் ஸ்டார் பெருசா இருக்கும், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறுசா இருக்கும், அந்த மாதிரி போக போக ஃபைனலா ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். அதனால இதுக்கு நேமே வந்து அதை அப்படியே வச்சுட்டாங்க 3 ஸ்டார்ஸ் இன் தி சவுத். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பெரிய ரெட் கேண்டில். அப்போ இது எங்க உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு மார்க்கெட்னுடைய ஃபால்னுடைய பாட்டம்ல உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும் இறக்கத்தினுடைய எண்டில். இந்த ரெட் கேண்டில் மேலே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வந்து செல் ஆஃப் ஆகிருக்கும். பட் இந்த ஃபைனலாக இந்த பாட்டமில் இந்த லோ பிளேஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் எட்டி பார்ப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபைனலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் சின்ன விக் இருக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய விக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அட்வான்ஸ் பிளாக்ல டாப்பில் பெரிய விக் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் பெரிய விக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த லோயஸ்ட் பிளேஸ், இந்த லோ பிளேஸ் கிட்ட வரும்போது பையர்ஸ் நம்மள ஸ்ட்ராங்காக பை பண்ணி இங்கே வந்து உங்களுக்கு க்ளோசிங் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் கேண்டிலாக வரணும். அந்த இன்சைட் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க, தென் ஃபைனலாக இந்த லோ வரைக்கும் வராங்க. இங்கேயும் வந்து அக்ரெசிவ் பையர்ஸ்னால ஃபைனலாக இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பாட்டம் கிட்ட இருக்கக்கூடிய விக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுடைய செல்லிங் ப்ரெஷர், அதாவது இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்தவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த லோ வரைக்கும் தான் வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா செல்லர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் குறையாது உங்களுக்கு கண் கூட தெரியும். அதாவது ரெட் கேண்டிலுடைய சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரது கிளியரா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்சைட் கேண்டிலாக வருது. இங்கே வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்ல சின்ன சின்ன விக் அப்படிங்கிறது இந்த எல்லா கேண்டில்ஸ்லையும் இருந்தாலும் நம்மளுக்கு தப்பு கிடையாது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க வந்து என்ட்ரி பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம மார்க்கெட்னுடைய ஃபால்னுடைய பாட்டம்ல இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால்ல ஒரு பாட்டம்ல இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட், ரிஸ்கி ட்ரேடர்ஸ்க்கான என்ட்ரி பாயிண்ட். அப்போ அந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய கேண்டில் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒரு கிரீன் கேண்டில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாம். அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எங்க இந்த 3 கேண்டில் எங்க பையர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக என்ட்ரு ஆனாங்களோ அந்த இடம் நம்முடைய ஸ்டாப் லாஸ். அப்போ இது வந்து ஒரு ரிஸ்கி ட்ரேடருக்கான ஒரு இண்டிகேஷன் தான். ஒரு சேஃபஸ்ட் ட்ரேடர் அப்படின்னா நீங்க இந்த செகண்ட் கேண்டிலுடைய ஹையஸ்ட் பிளேஸ் மேபி டாப்ல விக் இருக்கு அப்படின்னா அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுடைய லோயஸ்ட் பிளேஸுக்கும் கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ல பாத்திரலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அட்வான்ஸ் பிளாக் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு 3 கிரீன் கேண்டில் இருக்கும். ஆனா அந்த 3 கிரீன் கேண்டிலுமே ஒரு பேரிஷ் ஷைன் தான். அந்த கலரை மட்டும் பார்க்காதீங்க, அந்த 3 கிரீன் கேண்டிலுடைய சைஸை பாருங்க, பிளஸ் டாப்ல இருக்கக்கூடிய விக்கை பாருங்க. இதுக்கு இன்னொரு நேம் நான் சொல்லியிருக்கேன் 3 ஸ்டார்ஸ் இன் தி நார்த் அப்படிங்கிற நேம். ஆக்சுவலா 3 ஸ்டார்ஸ் இன் தி சவுத் தான் இருக்கு, அதனுடைய ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இது 3 ஸ்டார்ஸ் இன் தி நார்த் அப்படிங்கிற நேம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்னுடைய ஒரு அப் ட்ரெண்ட்ல நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த அப் ட்ரெண்டோட எண்ட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த டாப்ல இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகுது. நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்தை வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு கேண்டில் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது வந்து அட்வான்ஸ் பிளாக். அடுத்தது 3 ஸ்டார்ஸ் இந்த சவுத்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கும். அந்த டவுன் ட்ரெண்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்போ இதுதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டாப் லாஸ். ரிஸ்கி ட்ரேடருக்கு என்ட்ரி பாயிண்ட் அடுத்த கேண்டிலே ட்ரிகர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. ஸோ இதனுடைய ஆக்சுவல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ஸ் இன் தி சவுத். அதற்கு ஆக்சுவலா ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் கேண்டிலுக்கு 3 ஸ்டார்ஸ் இன் தி நார்த்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவல் நேம் அட்வான்ஸ் பிளாக் அப்படிங்கிற கேண்டில். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாமே ரிவர்சல் கேண்டில்ஸ். அதாவது அட்வான்ஸ் பிளாக் பியரிஷ் ரிவர்சல், மார்க்கெட்டுடைய பீக்ல கிரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும். அதே மாதிரி புல்லிஷ் ரிவர்சல்ங்கிறது மார்க்கெட்டுடைய பாட்டம்ல கிரியேட் ஆகும். அந்த பாட்டம்ல கிரியேட் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும். பர்ஃபெக்டா அந்த ட்ரிகர் பாயிண்ட், அதாவது என்ட்ரி லெவலுங்கிறது ட்ரிகர் ஆகணும். அப்படி ஆனா மட்டும் தான் என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. பிளஸ் இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணி தான் எல்லா கேண்டில்ஸ்க்குமே நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் நம்மளை கிரியேட் பண்ணிட்டு மேபி மார்க்கெட் அதனுடைய சேம் டைரக்ஷன்லையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரிவர்சல் ஆகாம சேம் டைரக்ஷன்லையும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால நம்ம என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இனியும் டெக்னிக்கல்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். மெம்பர்ஷிப்ல நான் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டெக்னிக்கல்ஸும் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான், வேற எதுக்காகவும் கிடையாது. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.